ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு நல்லா இருக்குங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலங்களாக தாங்க இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாளாக பிரச்சனையை மட்டுமே எதிர்கொண்டு பிரச்சனையிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டாக எடுத்து தூக்கி கடாச்சிட்டு போகிற ஆள் நீங்கள் தான். ஏன்னா உங்களோட குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம். காசு இருந்தாலும் சரி, உங்ககிட்ட காசு இல்லைனாலும் சரி, ஒரே பேச்சு தான். அதே போல் நல்ல இடத்துல போஸ்டிங்கில் இருந்தாலுமே, இல்லை வேலையே இல்லாமல் இருக்கிற மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு சொல் தான். அவங்க ஒரு சொல்கிறாங்கன்னா அது சரியான சொல்லாக தான் இருக்கும். எந்த விதத்துலேயும் பணத்திற்காக ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, மற்றவங்ககிட்ட பணம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு பேச்சு, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரே நடுநிலையாக போயிட்டு இருக்கவங்க தான் நீங்கள். ஒரு நேர்மையான எண்ணங்களோட நேர்மையான சிந்தனைகளோட செல்லக்கூடியவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். தன் குடும்பத்திற்காக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எளிதாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னுட்டு யோசிக்கிறவங்க மிதுன ராசிக்காரர்கள் தான். நான் இருக்கிற குடும்பம் இது, என்னோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அதை மற்றவங்க கிட்ட கொடுத்தா அவங்க அதை செமையை தாங்க முடியாது. எவ்வளோ செமையாக இருந்தாலும் நானே தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செமையை தாங்கிக்கிட்டு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதம் உங்ககிட்ட தாங்க இருக்குது. அவ்வளவு நல்ல குணங்களும் உங்களிடம் மட்டும்தாங்க இருக்குது. அதே போல் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு மனதளவில் பயம் இருந்தாலுமே வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க. மற்றவங்க முன்னாடி இதான் பிரச்சனையா, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல அப்படின்ற அளவுக்கு தைரியமாக பேசுவீங்க. ஆனால் உள்ள அவ்வளோ பயத்தையும் வச்சுக்கிட்டு தைரியமாக அந்த பிரச்சனையில் எதிர்கொள்ளும் போது அவ்வளோ வலிகளும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு தாங்க இருந்திருப்பீங்க. இந்த நல்ல குணத்திற்காகவே உங்கள் குடும்பம் ஒத்துமையாக இருந்தாலுமே மற்றவங்க அதை ஏற்றுக்கிற பக்குவமும் அவங்களுக்கு கிடையாது. உங்கள் குடும்ப ஒற்றுமையை அவங்க குலைச்சிருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், உங்கள் பங்காளியாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். இவங்க மட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் அதை சரி பண்ணி அந்த குடும்பத்தையே ஒத்துமையாக வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு உங்கள் பேரில் அவ்வளோ ஒரு பொறாமையில் இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குறாங்க. அத்தனை தொல்லையும் தாங்கிக்கிட்டு எல்லாமே என் குடும்பத்துக்காக தான், எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக நிற்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும், என்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கோ, எனக்கு பிரச்சனை கொடுக்குறியா, எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோ, அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன், அது ஏன் பிரச்சனையாக நான் எடுத்துக்கிறேன், நீ உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி துணிச்சலாக நிற்கிறீங்க. இதனால் அனுபவித்த வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. உங்களுக்கு வர பிரச்சனைகளும் அவமானங்களும் சந்திச்சு வெறுத்து போய் எவ்வளவு அடி அடித்தாலுமே இப்போ மறுத்து போச்சு உங்களுக்கு. இன்னும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன்ற இடத்துக்கு மறுத்து போன ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க நீங்கள். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இது வேறு யார்கிட்ட இருந்து வருது, எதனால் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை தடுக்க நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது உங்களால் முடியாதுங்க. காரணம் என்னென்னா அவங்க உங்களோட எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன தகுதி, உங்களோட குவாலிட்டி என்ன, உங்கள் மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. அதே போல் உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது பலம் எது பலவீனம்னு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இது நடக்குங்க. உங்களை எப்படியெல்லாம் அவங்க மட்டம் தட்டலாம், உங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தலாம், உங்களை எப்படி முன்னேற விடாமல் தடுக்கலான்ட்டு அத்தனையும் அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. ஆனால் அத்தனை பேரையும் நீங்கள் ஒரே ஆளாக சமாளிக்கிற அளவுக்கு கடவுளோட அருள் உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கு. என்ன வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. இதனால் மன உளைச்சல் அதிகமாக ஆகிட்டுருக்கு. விரக்தி ஏற்படக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சுற்றி ஒரு ஆள் அடிக்கும் பொழுது எவ்வளவு தான் தாங்குவாங்க, என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலுமே. ஆனால் இப்பொழுது பிப்ரவரிக்கு 5ற்கு பிறகே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இப்பொழுது நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாதம் இறுதியிலலாம் உங்களுக்கான வழிவகைகள் அத்தனை அம்சமாக கிடைக்குது. உங்கள் குடும்பம் உங்களுக்கு துணையாக நிற்கும். உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட மூலதனமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா நீங்கள் புத்திசாலியாக யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல் வேலை பலு ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம் இவ்வளவு நாள். காரணம் என்னென்னா அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், உங்களுக்கு செலவு அதிகமாக கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கணும். இதே போல் உங்கள் கூட இருக்கிறவங்க செய்துட்டு வந்தது அத்தனையும் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ என்னங்க, உங்களுக்கு வெற்றி தாங்க. அத்தனையும் உங்களுக்கு வெற்றியாக தாங்க அமைய போகுது.
இந்த பிப்ரவரியில இருந்தே உங்களுக்கான வேலைகள் அத்தனையும் எளிமையாக போயிடுங்க. நல்லது நடக்க போகுதுங்க. சிறப்பாக இருப்பீங்க. உங்களை சொல்லி சொல்லி அடித்தவங்கள நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி அவங்க சொல்லி அடிச்சிருந்தா நீங்கள் 4 வாட்டி சொல்லி அடிக்கிற அளவுக்கு உங்கள் தகுதி உயர போகுதுங்க. வளர விடாமல் தடுக்கணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வளர்ந்து காமிப்பீங்க. அத்தனையும் ஜெயமாக ஆக போகுது. வெற்றி உங்கள் பக்கமாகவே இருக்குதுங்க. கடவுளோட ஆசீர்வாதமும் உங்கள் பக்கம்தான் இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க. உங்கள் கூட கடவுள் இல்லாமல் யார் கூட இருக்க போகிறாங்க? அதனால் நிச்சயமாக கடவுளோட அருள் நிச்சயமாக உங்கள் பக்கம்தாங்க இருக்குது. உங்களை தடுக்கணும், உங்களோட வளர்ச்சியை தடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்கள். எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே பார்த்துட்டு வாங்க. எப்படி பேசுவாங்க, நீ எது பண்ணாலும் வீணாக போயிடும், நீ எது பண்ணாலும் அதுவாயிடும், இது பண்ணால் வெற்றி அடையாது, நீ தோல்வியில் விழுந்துருவ, படு பாதாள குழியில் விழுந்துருவ, அப்படி இப்படின்னு உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, உங்களோட எண்ணத்தை வந்து மாற்றுறதுக்கு, உங்களை பயமுறுத்துறதுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் அப்படி தாங்க இருக்கும். ஏற்றுக்கோங்க. சொல்கிறியா சொல்லு, வா வந்து சொல்லு பார்ப்போம், நீ எவ்வளோ சொல்கிறியோ சொல்லு, நீ என்னெல்லாம் சொல்கிறியோ அதற்கு மேலே நான் ஒரு பங்கு எந்திரிச்சு நிற்பேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. தொழில் முதலீடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்லா செய்யலாங்க. இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ₹1 போட்டிங்கன்னா ₹5 எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது. கடவுளை மட்டும் நம்புங்க. வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. தைரியமாக இறங்கி உங்கள் முதலீடை செய்யலாம். இல்லை வேறு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதங்கள் தாங்க. ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. வெற்றி உங்களுக்கான அறிகுறியாக தாங்க இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அதை நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தாங்க. அதே போல் உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, புதுசான புரளி கிளப்பி விட போகிறாங்க. உங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளும் கேவலப்படுத்துகிற வார்த்தைகளும் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடாதுங்க. மனசளவில் அதுக்கு எடுத்துக்கிட்டே போகாதீங்க. அது யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்கன்னு தூசி தட்டுறா போல் நீங்கள் தட்டிட்டு போகிறாள் தான். இருந்தாலும் நான் ஒரு முறைக்கு சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம மனசை குத்துதுன்னும் பொழுது நமக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த நல்லது தாங்க இப்போ உங்களுக்கு நன்மையாகவே நடக்க போகுது. என்றைக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் செஞ்சு வச்ச புண்ணியமும் நன்மையும் தான். உங்களையே அறியாமல் செய்த புண்ணியங்கள் கூட இப்போ பலிக்கும். நீங்கள் தெரிஞ்ச எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த அத்தனை புண்ணியங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைக்க வருதுங்க. அதை தயவு செய்து ஏற்றுக்கிட்டு கடவுளோட அருளால் நல்லபடியாக இருப்பீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான மாதன்றது அதனால தான் அடித்து சொல்கிறது. இவ்வளவு நாளும் துன்பப்பட்டுக்கிட்டு துயரம் அடைஞ்சிக்கிட்டு அவமானத்தையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளை பிரித்து விலக்கி வச்சது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. அத்தனையும் மாற்றி இந்த வாட்டி என்ன பண்ணுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் வளம் ஏற்படும். அதே போல் நீங்கள் யாரையுமே எதிரியாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. ஆனால் உங்களை எதிரியாக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து முன்னேற விடாமல் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்க உங்களுக்கு எதிரியாக தாங்க நீங்கள் நினச்சாகணும். அவங்க முன்னாடி ஜெயிச்சாகணும். இப்போ அவங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு பொறாமை வரப்போகுதுங்க. எதிரியாக கூட நினைக்காத ஒருத்தவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னும் பொழுது நாம் அவங்கள விலக்கி வைக்கிறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எது ஒன்றும் நீங்கள் உள்ளே ஆழ்ந்து பார்க்காம வெளிப்படையாக இருக்கும் பொழுது அவர்கள் நம்ம கூடயே தாங்க இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களால் நமக்கு பிரச்சனைன்னு தெரியுதா, ஓரளவுக்கு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவர்களிடம் சொல்லாமல் தப்பிச்சுக்கிட்டாலே போதுங்க. நீங்கள் செய்து வைத்த புண்ணிய பாக்கியங்கள் அத்தனையும் உங்களை வந்து சேருங்க. எப்பயோ எங்கேயோ நற்பலனை செய்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த கர்மா பலன் இப்போ உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்க போகுதுங்க. நன்மையாக நடக்க போகுதுங்க. சரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுங்க. கடன் வந்து இருக்கிற கடன் எல்லாம் அடைக்க போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. நல்லதே நடக்கும். பொறுமை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையோடு இருக்கும் பொழுது கடன் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுங்க. இவ்வளவு நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து கூட உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்கள் மனதளவில் 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது, ஒற்றுமை ஏற்படும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக தாங்க இருக்குது. அதே போல் புதிய தொழில் முயற்சி செய்கிறவங்க வெற்றி அடைவீங்க. நிச்சயமாக செய்யுங்க.
லட்சியத்தோடு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ரொம்ப நிச்சயங்க. மரியாதை ஏற்படக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம்லாம் உங்களுக்கு மரியாதையான காலம். இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் அத்தனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகிற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம். இந்த மாதிரி ஒரு புண்ணிய காலம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நான் எந்த புண்ணியமும் பண்ணலையே, எனக்கு எப்படி ஏதோ நடக்கும்னு சொல்கிறீங்களே, எப்படி நடக்கும்? அதெல்லாம் நான் எதுவும் நினச்சி கூட பார்க்கலையே, ஏன்னா என்னோட வேலையை தானே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட வேலையை மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு புண்ணியம் தாங்க. உங்களுக்கே தெரியாமல் நிறைய புண்ணியங்கள் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். அதை மாதிரி அந்த புண்ணியங்கள் உங்களை வந்து சேருங்க. கவலையே படாதீங்க. எல்லாருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல நாம் வந்து சின்னதாக ஒரு உதவியோ ஒரு நல்லதோ பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது நமக்கு 10 மடங்காக வந்து சேருங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் அனுபவித்த வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கான நற்பலனை கொடுக்கும் பொழுதும் 1க்கு 2 பங்காக தானே கடவுள் கொடுப்பாரு. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. நிறைய நல்லது செய்ததுனால் நீங்கள் நல்லவர்களாக தாங்க இருந்திருப்பீங்க. இவ்வளவு காயங்களையும் இவ்வளவு வலிகளையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இருந்தீங்க இல்லையா, இதுவே ஒரு நல்ல பலன் தாங்க உங்களுக்கு. ஏன்னா எடுத்த உடனே எந்தவித காரியத்துக்கும் தப்பான காரியத்துக்கும் போக மாட்டீங்க. ஒரு யோசித்து செயல்படக்கூடியவர்கள். அதனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி நிச்சயமாக அமைய போகுதுங்க. எந்தவித கவலையும் இல்லை, கஷ்டமும் இல்லைங்க. நீங்கள் கொண்டுட்டு போகிற வழியை மட்டும் நேர்கொண்டு எடுத்துகிட்டு போங்க. மற்றவங்கள நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. உங்களை ஏளனப்படுத்துகிறவங்கள விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவங்க உங்கள் பின்னாடி வந்து உங்கள் பாதத்தில் சரணடையக்கூடிய காலங்கள் சிறிது காலந்தாங்க இருக்குது. அவங்களே வந்து உங்கள் பாதத்தில் சரணடைஞ்சு எனக்கு இந்த உதவியெல்லாம் பண்ணுன்னு கேட்பாங்க. அது வரைக்கும் உங்கள் வேலையை செய்துக்கிட்டே இருங்க. வெள்ளை மனம் படைச்ச மிதுன ராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்குங்க இவ்வளவு நாள். நல்லபடியாக இப்போ அந்த பிரச்சனை தீரப்போகுதுங்க. உங்களுக்கு சொத்து வந்து சேரும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு கல்வி செல்வம் உங்களுக்கு வந்து சேருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், பொருள் செல்வம் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு நற்பலனாக இருக்குதுங்க. மன நிம்மதி ஏற்படும். பழசை மட்டும் யோசித்து பார்க்காதீங்க. பழசை விட்டுட்டு வெளியே வந்துட்டு நிம்மதியை தேடுங்க. முன்னோக்கி பயணம் பண்ணுங்க. எல்லாமே வெற்றி தாங்க உங்களுக்கு. தீராத துன்பங்களும் நீங்காத பிரச்சனைகளும் நீங்கிட்டு உங்களுக்கு வந்து தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு மனசில் தைரியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பான பலனையும் நேர்மறை பலனையும் கிடைக்குதுங்க. நிதானத்தையும் அமைதியையும் அறிவையும் பயன்படுத்தி அத்தனை வளங்களையும் மிதுன ராசிக்காரர்கள் பெற்றுக்கலாம். இப்போ வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பான காலங்களாக இருக்கிறதுனால அதற்கு ஏற்றாற் போல உங்கள் செயல்பாடுகளை செயல்படுத்தி வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.